அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய எல்ஜி எல்சிடி டிவியில் நம்ம ஆப்டிக்கல் அவுட் மூலமாக எப்படி பைப்பன் அவுட் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் எல்ஜி எல்சிடி டிவி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட் இருந்தால் எப்படி பைப்பன் ஒன்று எடுக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து எல்ஜி எல்சிடி டிவி இதில் வந்து நம்ம பைப்பன் ஒன்று அவுட் எடுக்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் அந்த டிவிக்கு பின்னாடி பேக் சைடு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் ஆப்டிக்கல் டிஜிட்டல் ஆடியோ அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம ஆப்டிக்கல் அவுட் எடுக்கணும். இப்போ ஆப்டிக்கல் கேபிளை நான் கரெக்டான பொசிஷன் வச்சு கரெக்டாக நம்ம சொருகிக்கலாம். இப்போ நான் சொருகிட்டேன். இப்போ இந்த டிவிலேருந்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்ததை நம்ம ஹெச்டி ரெஸ் பாக்ஸில் நம்ம சொருக வேண்டியிருக்கும். அதை நம்ம இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து ஒரு இந்த டிவியில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று சொருகியிருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஹெச்டி ரெஸ் பாக்ஸு, உங்களுக்கு பைப்பன் ஒன்று ஆடியோ செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு ஆடியோ அவுட் எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு மினி ஆம்பிளிஃபயரை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்கை இந்த யூஎஸ்பி போர்ட்டில் சொருகிக்கலாம். இது வந்து இந்த எல்சிடி டிவிக்கு யூஎஸ்பி போர்ட்டில் போய் இந்த வயரு ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்து இந்த டிவிலேருந்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்தோம்ல, அந்த வயர் தான் அது. இதை வந்து நம்ம ஹெச்டி ரெஸ் பாக்ஸில் ஆப்டிக்கல் 1 சொருகிறேன். இது ஆப்டிக்கல் 1 இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 2 ஆடியோ மட்டும் உங்களுக்கு எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த டிவியில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பைப்பன் ஒன்று எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்சிடி டிவியில் ஒரு செட்டிங் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம பைப்பன் ஒன்று எடுக்க முடியும். இந்த ரிமோட்டில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோன்னா இப்படி மெனு வரும். இதில் வந்து நம்ம ஆடியோன்னு ஒரு செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஓகே பட்டன் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கணும். இதில் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம்னா இதில் டிஜிட்டல் ஆடியோ அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட்டோவில் தான் வைக்கணும். பிசிஎம்லாம் வச்சிடக்கூடாது. ஆட்டோவில் தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். பேக் வந்துடலாம். அடுத்து இந்த டிவி ஸ்பீக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஹோம் தேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது டிவியில் இருக்க சவுண்டு தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டிவியில் இருக்க ஸ்பீக்கரும் வேலை செய்யணும்னா நீங்கள் ஆனில் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஹோம் தேட்டர் மட்டும் தான் செக் பண்ணி கட்டுறதுனால நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். வேறு எந்த செட்டிங் தேவையில்லை. நம்ம வெளியே வந்துடலாம். பேக் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம திருப்பி இந்த செட்டிங்ஸை ஒரு இடம் அமுக்குனிங்கன்னா இந்த மெனுவில் கீழே மை மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முதல் நம்ம போய்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா ட்ரைவ் 1 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹார்ட் டிஸ்க்கு இப்போ சொல்லணும்ல, அந்த தான் காட்டுது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க வீடியோ பூரா காட்டுது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று செக் பண்ணி காட்டுறேன். டால்பி டிஜிட்டல் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓகே பட்டனை அமுக்கணும்னா ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, அவங்க பேசுகிறாங்க, வாய்ஸ் எதுவுமே கேட்கல பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ நான் சென்டரில் கொடுக்குறேன். ஈரோடு இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் தான் வாய்ஸ் இல்லை. இது சென்ட்ரு, இது சரௌண்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. அடுத்து ஒரு டால்பி டிஜிட்டல் பைப்பன் ஒன்று வீடியோ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வந்து இப்போ வாய்ஸ் வருது, ஆனால் எதுவுமே கேட்கல. பார்த்தீங்களா, இப்போ நான் சென்டரில் கொடுக்கல, அதனால் வாய்ஸ் வரல. இப்போ நான் சென்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் கொடுக்க வாய்ஸ் வரல, சென்டரில் வாய்ஸ் வருதா. இப்போ ஒரிஜினல் பைப்பன் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது சரௌண்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட், இது சென்டரு,
ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. சப்பு போர் வந்து உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ அவங்க பேசுகிறாங்க கேட்கல பாருங்க. இப்போ சென்டரில் வச்சு பாருங்க. ஓகேங்களா? What if sound could be deeper, more dimensional? There's no need to wonder because surround. Audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back. இப்போ நம்ம டால்பி டிஜிட்டல் செக் பண்ணி காட்டணும். டிடிஎஸ் வேலை செய்யாதான்னு கேட்பீங்க. ஆனால் இந்த எல்சிடி டிவியை பொறுத்தளவுக்கு டிடிஎஸ் வேலை செய்யாது. ஏன்னா இந்த டிவியை பொறுத்தளவுக்கு டால்பி டிஜிட்டல் 5.1 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணல. இந்த டிவியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டால்பி மட்டும்தான் அவங்க லைசன்ஸ் இருக்குன்னு மாதிரி காட்டுவாங்க. இந்த டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டால்பிக்கு மட்டும்தான் லைசன்ஸ் இருக்க மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிடிஎஸை பற்றி அவங்க எந்த மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் டிடிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு டிடிஎஸ் ஒன்று உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ வராது பாருங்கள். இப்போ இது வந்து டிடிஎஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ அன்சப்போர்ட்டோட ஆடியோன்னு வந்துடும். ஆனால் இது டிடிஎஸ் வந்து இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அன்சப்போர்ட்டோட வந்துடும். அதே மாதிரி டால்பி டிஜிட்டலில் எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ப்ளே ஆகும். உதாரணத்துக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளே பண்ண பாருங்க. இப்போ இது வந்து 5.1 ஆடியோ டெஸ்டிங் வீடியோ இது. இப்போ நம்ம வந்து சரவுண்ட்லேயும் சென்டர்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த நான் வீடியோ காட்டுற பாருங்க. சென்டரும் சரவுண்டு வரும்போது மட்டும்தான் இந்த ஆம்பிளிஃபையரில் சவுண்டு வரும் பாருங்கள். இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ சென்ட்ரு இங்கே வருது. அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. நம்ம வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் சொருகாதனால அந்த சவுண்ட் உள்ள பார்த்தீங்களா? இதுக்கும் வராது. இப்போ சரவுண்டில் நம்ம ஒன்று மட்டும் சொல்லியிருக்கோம். அதில் மட்டும் வரும் பாருங்க. இப்போ இந்த சைடு நம்ம சொருகலை, சவுண்ட் வரல. இப்போ அந்த ஆடியோ வரும் சரிங்களா? அந்த ஆடியோ வரும். இப்போ இது ஒரிஜினல் 5.1 இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்ஜி எல்சிடி டிவியை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல் 5.1 சப்போர்ட் பண்ணும். டிடிஎஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் எல்சிடி டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபையர் ஆப்டிக்கல் இன்புட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிவிலேருந்து ஆப்டிக்கல் அவுட் எடுத்து நீங்கள் 5.1 ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.